நமஸ்காரம். பேர் மாரிமுத்து சொல்லியிருக்கேன், ஏற்கனவே பேசிட்டேன். இவர் வந்து குணசேகரன் சொல்கிறதோட தாத்தான்னா சில நேரத்தில் கூப்பிடுற தாத்தா நமஸ்காரம். அந்த மாதிரி இவர் ஒரு அருமையான கடவுள் கொடுத்த கிஃப்ட் எனக்கு. இவர் 1983 நான் குறைபாடுகள் பார்த்தேன். அதுலேருந்து எனக்கு இருக்கிற பாசிட்டிவ் ஆனாலும் சரி, நெகட்டிவ் ஆனாலும் சரி, எதாக இருந்தாலும் சாமி கிட்ட கொட்டுறது மாதிரி இவர் வந்து கொட்டிடுவார். இவர் சொல்லுவார், சரி மாதிரி சரி. அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பித்தால் ஆறுது இவனோட பழக்கம். நாங்கள் 2 பேருமே தாத்தாட்ட எப்படி போகணும், ஒரு காதலியை பார்க்குற மாதிரி கட்ட இழுத்து போடும். எங்களை மனசே அந்த வைப்ரேஷனும் அந்த ஈர்ப்பு யாருக்குமே கிடைக்காது. அது மாதிரி நாங்கள் 2 பேரும் அனுபவித்தோம். அவரோட அனுபவத்தை அவர் உங்கள்கிட்ட பகிர்ந்து. கோடிசாமிகளை முதல்ல 3/6/81 பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னே நான் வந்து மகான்கள் எல்லாம் பார்த்தது கிடையாது. மகான்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசில் நான் இயேசு கிறிஸ்து மேலே பக்தி உண்டு. இயேசு கிறிஸ்து வந்து புனிதமானவர் அப்படின்னு. அது மாதிரி புனிதமான மகான்களை பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன அதாவது ஃபிசிக்கல் பாடியில் இது மாதிரி உள்ளவங்களை பார்க்க முடியுமான்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஒரு சாமியார் நந்தனத்தில் இருந்தார், காவி போட்டிருப்பார். அவர் பேர் சண்முகதாசன், முருக பக்தர், முருகன் அருள் உள்ளவர். அவரு கூட 6 கிருத்திகைக்கு நான் வந்து திருப்பூரூர்லாம் நடந்து போயிருக்கேன், சென்னை தாம்பரத்துலேருந்து. அது மாதிரி பக்தி மார்க்கத்தில் ட்ரை பண்ணி எனக்கு வந்து ஒரு உண்மையான பெரியவங்களை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அதே தெருவில் ஐயங்கார் சன்னியாசி ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய வேலை உத்தியோகத்தில் இருந்து அதை விட்டுட்டு அவர் வந்து ஆப்பிரிக்காவில், அவங்க அப்பாவெல்லாம் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், அது மாதிரி ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவர். அவர் ஒரு சன்னியாசி. அவர் வந்து இப்போ பார்க்கணுன்னா கோடிசாமிகள்னு ஒருத்தர் இருக்கார், பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் புரைப்பாளையத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதை கொடுத்தாரு, எனக்கு ஃபோட்டோ கொடுத்தாரு. அதாவது விவேகானந்தர் தேடும்போது விவேகானந்தருக்கு எப்படி அவருடைய ப்ரொஃபஸர் சொன்னாரோ, நீ பார்க்கணுன்னா இதில் ராமகிருஷ்ணரை போய் பாரு, தட்சிணேஸ்வரில் காளி கோயிலில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல. அது மாதிரி வந்து எனக்கு வந்து அந்த ஐயங்கார் சுவாமிகள் சொன்னவர் வந்து ஒரு பெரிய நல்ல நிலையிலையும் ஒரு புனிதமானவராக இருந்ததுனால நான் போய் பார்த்தேன். அவர் நந்தனத்தில் இருந்தார். அவர் ஃபோட்டோ கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, அப்புறம் என்னாச்சு? அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் வீட்டில் வச்சு ஊதுபத்தி என்ன பண்ணணுன்னா ஊதுபத்தி ப்ரேயரில் வச்சுங்க அப்படின்னாரு. அப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோ கொடுத்த பிறகு நான் வந்து ஸ்பிக்குக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோ கொண்டு போய் வீட்டில் வச்சதுமே எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் டெவலப் ஆச்சு. அந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக எனக்கு ஸ்பிக்கில் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர், அப்புறம் எம்ஜிஆரோட பிரதர் சக்கரபாணி ஃபேமிலி, அவங்க கான்டாக்ட்லாம் கிடைச்சிச்சு. எப்படின்னா அந்த ஃபோட்டோ அந்த முகூர்த்தம் எனக்கு அதுக்கு முந்தைய அவங்களெல்லாம் தெரியாது. பட் நான் ட்ரை பண்ண ப்ராஜெக்டை எனக்கு வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி நானும் ஸ்பிக்கில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸ்பிக்கில் ஜாயின் பண்ண பிறகு நான் வந்து போய் பார்க்கல. அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு 80 ஆகஸ்ட்டு அந்த மாதம் வந்துச்சு. ஆனால் வந்து நான் போய் முதல்ல பார்த்தது 81 3/6/81 தான் பார்த்தேன் சாமி. ஒரு உள்ளுணர்வோ பார்க்கணும் போல் தோணுச்சு. இத்தனைக்கு நான் கம்பெனி செக்ரட்டரி எக்ஸாமுக்காக லீவ் போட்டு படிச்சுட்டு இருந்தேன். எக்ஸாம் எழுத போகிற நேரத்தில் உடனே மனத்தில் தோணி நேராக புறவிப்பாளையம் போனேன். பொள்ளாச்சியில் இறங்கி விசாரிச்சுட்டு புறவிப்பாளையம் போனேன். புறவிப்பாளையம் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கினதுமே உள்ளே பார்க்க முடியுமோ என்னமோன்னு ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பரபரப்பு, ஒரு ஈர்ப்பு. அங்கே போனதும் அந்த புறவிப்பாளையம் ஜமீன்தார் வீட்டு மாடியில் சுவாமிகள் இருந்தாங்க. சுவாமிகள் அங்கேயே 35-40 வருஷமாக அந்த வீட்டை விட்டு கீழே இறங்கினதே கிடையாது. அவரை பார்த்ததும் என்னுடைய மைண்டை வச்சு நான் ஜட்ஜ் பண்ணுறேன். ஆனால் வந்து அவர் தொப்பி போட்டுக்கிட்டு இருக்காரு, ஒரு மாதிரி தோற்றமே சுவாமிஜின்னா வேற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அவர் ஒரு அதிசயமான இது. அப்புறம் வந்து இப்படியெல்லாம் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு அவரை பார்த்ததுமே நான் கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிட்டேன். தேம்பி அழுதேன்.
ஏதோ ஒரு தாய் வந்து குழந்தை வந்து தாயை பிரிஞ்சு திருப்பி சேர்ந்தா எப்படி தேம்பி தேம்பி அழ வருமோ அது மாதிரி அழுக. எனக்கு காரணமே தெரியாது. என்னுடைய பில்டப் எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில் வந்துருச்சு. என்னுடைய தேடுதல் அப்போது பக்கத்தில் வந்து அந்த ஊர் பட்டாமணியார் கண்ணையா இருந்தார், விஏஓ. அப்புறம் கனகப்பிள்ளை எல்லாம் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சாமிகிட்ட ஏதாவது பிரச்சனை என்ன கேட்கணும், கேட்டால் சொல்லுவார், அழக்கூடாதீங்க அப்படின்னு சொன்னார். இல்லைங்க ஒன்றும் சொன்னேன். அப்புறம் சாமி சொன்னார், படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுக்க சொன்னார். கொஞ்ச நேரம் அங்கே அவருக்கு ஏத்தாப்புல தரையில் படுத்துக்க சொன்னார். அவர் ஒரு பெட்டி மேலே அப்படி பின்னாடி கூட சாய மாட்டார், அப்படியே உட்காந்துருப்பார் ஸ்ட்ரைட்டாக. காற்று இருக்காது, பின்னாடி ஜன்னல் கூட திறந்துருக்காது. ஒரு 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 வசதி இல்லாத சூழ்நிலை தான். ஏதோ ஒரு குகையில் இருக்கிற மாதிரி தான். அது மாடியில் இருந்தார். இந்த அதாவது ஒரு மகான்கள்னா அவங்களுடைய அருமை தெரியாமல் அவர் பாட்டுக்கு இருந்தார். வர்றவங்களுக்கு அவருடைய பேரன்புனால வந்து எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு சைலன்ஸ்லே அவர்கிட்ட போனால் பார்த்தா போகிறோம், தெய்வத்தை பார்த்த மாதிரி காரியங்கள் தானும் நடக்கும். என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நம்ம ஏதாவது கேட்டோம்னா சில சமயத்தில் வந்து டைரெக்டாக சொல்ல மாட்டார், வேறு ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி சொல்லுவார். இப்போ சாமி பொண்ணு கல்யாணம் ஆகணுன்னா எத்தனை கோடி கல்யாணம், இங்கே கல்யாணம் அங்கே கல்யாணம் பாரு, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமாங்கிறத சொல்ல மாட்டார். அது மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுவார். அது மாதிரி பரிபாஷையில் பேசுவார். சமயத்தில் ரொம்ப ரேராக ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவார். அது அவங்களுடைய முறை. அதெல்லாம் அவங்கள்ட்ட பழக தெரிஞ்சிட்டேன். அது மாதிரி வந்து அந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு படுக்க, அப்புறம் வந்து அந்த வீட்டில் உள்ள வாட்ச்மேன் வந்து இங்கே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொன்னார். சாமி பேசலை, சாமி படுத்துக்க சொன்னார். அப்புறம் இவர் வந்து ப்ரெஷர் கொடுத்ததும் சாமி எழுந்திரிச்சு வர சொன்னார். வந்ததும் அவர் ஏதோ பிரசாதம் கொடுத்தாரு எனக்கு. அப்புறம் கொடுத்துட்டு என்கிட்ட உள்ள காசு எவ்வளோ வச்சுருக்கேன், பணம் எவ்வளோ வச்சுருக்கேன், குடு அப்படின்னாரு. உடனே முதல் தடவையே அது வந்து எனக்கு அனுப்பிச்ச அந்த ஐயங்கார் சுவாமி சொல்லியிருந்தாரு, அவங்கள்ட்ட எல்லாம் போனால் அவங்க சொல்கிறத செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருந்தார் இன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து அதனால் எனக்கு வந்து அவர்கிட்ட போய் அவர் கேட்டதே எனக்கு பயம் இல்லை. பர்ஸை எடுத்து கொடுத்துட்டேன், அப்படியே கொடுத்ததும் என்கிட்ட பணம் இல்லை. உடனே பக்கத்தில் அந்த வாட்ச்மேன் நாச்சிமுத்துன்னு பேர், அவர் சொன்னார், இந்த சாமி அப்படி தான் கேட்கும், கொடுத்துறாங்க, நீங்கள் மெட்ராஸ் போகணும், பணம் வச்சுங்க அப்படின்னு. தாத்தாட்ட பணம்லாம் கேட்காது, போகட்டும் அப்படின்னு சொன்னார். பணம்லாம் தேவையில்லை, போகட்டும் அப்படின்னாரு. சரி போயிட்டு வான்னு அனுப்பிச்சார். அப்புறம் போகும்போது அவர் மேலே உள்ள ஒரு மாதிரி ஒரு மல்லிகைப்பூ வாசனை, ஒரு நல்ல ஒரு இதமான ஒரு வாசனை அடிக்கும். அந்த வாசனை மனசில் அதுதான் என்னுடைய சென்சஸில் இருக்கு. மூங்கில் எல்லாம் அந்த அவருடைய தோற்றம் அப்படியே திரைப்படம் பார்க்குறது மாதிரி இருந்துச்சு. அதோட போனேன். இதில் இப்போ பாக்கெட்டில் காயின்ஸ் மட்டும் கொஞ்சம் கிடந்துச்சு. அதை வச்சு கோயம்புத்தூர் போனேன். கோயம்புத்தூர் போனதும் கோயம்புத்தூரில் இறங்கி என்னோடய ஃப்ரெண்டு என்டிசியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான், ஸ்டெனோகிராஃபராக. அவன்கிட்ட பணம் வாங்கிட்டு போகலாமான்னு ஒரு தாட்டு. ஆனால் அவன் அது மறுபடியும் தோணலை. சரின்னு அங்கே லாரியில் கேட்டேன், 25 ரூபா கேட்டான். கையில் வாட்ச் கட்டியிருந்தேன். சரி வேணா இதை கொடுத்துடலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு எண்ணம் தோணுச்சு. நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன். ட்ரெயின் எடுத்து டிக்கெட்லாம் எடுக்கலை. ட்ரெயின் வந்து ட்ரிவாண்ட்ரம் டு பாம்பே ஸ்பெஷல் ட்ரெயின், அது மெயில். அது வந்து ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து கல்கட்டாவிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸுக்கு போகிறாங்க. அவங்களாம் எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. காஃபி, ஸ்நாக்ஸு, சமோசா, இதெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன கைட் மாதிரி கேட்டுட்டு வராங்க. சரி காட்பாடியில் வந்து இறங்கி அங்கேருந்து ட்ரெயின் மாறி சென்னை சென்ட்ரலுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஹெட் கான்ஸ்டபிளாக போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தான். அவன்கிட்ட 5 ரூபா வாங்கிட்டு அப்போ நான் வேளச்சேரியில் இருந்தேன். வீட்டுக்கு போயிட்டேன். யார்கிட்டையும் சொல்ல, அந்த இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கல.
ரொம்ப வருஷம் சொன்னால் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னுடைய சிஸ்டர்லாம் கூட கேட்டால் அதுக்கப்புறம் வந்து பொள்ளாச்சி அந்த சாமி வந்து போனால் நகையெல்லாம் பிடிங்கி வராமல, இதெல்லாம் பிடிங்கி வராமல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே உள்ள பொள்ளாச்சியில் யாரோ இருக்கு கூட வேலை பார்த்தவங்க சொன்னாங்க, டீச்சராக அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாமியா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆச்சு. ஆனால் அது மாதிரி ஆனாலும் எனக்கு அவரை திருப்பி திருப்பி போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற உணர்வு மட்டும் எனக்கு அடிமனசுல இருந்து அதை வந்து என்னால் தவிர்க்க முடியாமல் இருந்துச்சு. ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்துச்சு. அதோட நான் வந்து ஜாபில் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். சில சமயத்தில் தோணுனா திடீர்னு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் கூட ஏறி ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்போ போயிட்டு பார்த்துட்டு வருவேன். இது மாதிரி அவருடைய தொடர்பு அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு தடவை, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு தடவை போகும்போது அவர் என்ன சொன்னார்னா, இதே மாதிரி பணம்லாம் வாங்கிட்டு நீ ஊருக்கு போன, மெட்ராஸ் போனால் க்ளோஸ், நீ வரமாட்ட, மெட்ராஸ் போனால் க்ளோஸ்ன்னாரு. இப்போ என்ன சாமி செய்கிறதுன்னு, மூகாம்பிகை போகணும் அப்படின்னாரு. அப்போ நான் போனது வந்து பௌர்ணமி, திரும்பி அமாவாசைக்கு வான்னு சொன்னார். 15 days டைம். நான் அந்த நேரத்தில் மூகாம்பிகை கேட்டேன். அந்த நேரத்தில் எங்கே போகிறதுன்னு தெரியல. 15 days டைம் சொன்னார். அதனால் வந்து மூகாம்பிகை கேட்டேன். அப்படின்னாரு. ஏதோ அந்த நேரத்தில் ஞாபகம் வந்துச்சு, மூகாம்பிகை கேட்டேன். அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு போனேன். அப்படியே அது கேரளா பார்டர் நடுப்புணி வழியாக போய் அன்னைக்கு நைட்டு வந்து சித்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே கோயிலில் படுக்கலான்னு சொல்லிட்டு வெறும் மேலே போட்டிருக்க ட்ரெஸ் தான், வேறு ஒன்றும் லக்கேஜ் எல்லாம் இல்லை. ஏன்னா ஒரே நாளில் திரும்பிடலான்னு இங்கே ஊரில் சென்னையிலேருந்து போனதுனால ஒன்றும் இதுதான், ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நேராக போய் அங்கே அந்த தாட்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதாவது ஒரு அரை சமாதி நிலை மாதிரி, மெய்மறந்த நிலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருந்துச்சு. அதாவது அப்படியே அதாவது அவருடைய, அதாவது இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்போனால், இப்போ வந்து கோபிகைகள்லாம் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து புல்லாங்குழலுதுன்னா மயங்கி விழுந்துடுறாங்க. அப்புறம் வந்து அவங்க புடவையெல்லாம் திருடிட்டு இவர் மரத்தில் ஏறிடுறாரு, இறங்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட்டெல்லாம் என்னால் நினச்சி பார்க்க முடியுது இப்போ. அதை மாதிரி இப்போ நினச்சி பார்க்கும்போது இப்படி தானே இருந்திருப்பார் கிருஷ்ண பரமாத்மா இருக்கும்போது. அவருடைய இதில் வந்து அவருடைய இணக்கத்தில், அவருடைய இதில் ரிலேஷன்ஷிப்பில் வரும்போது பக்தர்கள் மெய்மறந்து போனதெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் பக்தி மார்க்கத்தில் இது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு அனுபவத்தை கொடுத்தாரு. ஏன்னா காமன் சென்ஸ் இருக்கு. எனக்கு ஒய்ஃப் எம்ப்ளாய்டு, தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நான் வந்து போயிட்டு வர்றேன்னா போயிட்டு வருவாங்க. எனக்கு குழந்தை இருக்குது, பையன் இருக்குது. நான் வந்து அடுத்த நாள் ஆஃபீஸ் வரணும், 2 நாள் ஆஃபீஸில் வரணும். இவ்வளோ தூரம் கான்ஷியஸ் இதெல்லாம் இருக்கும்போது, கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கும்போது, லைஃப்பில் சீரியஸான ஆளாக இருக்கும்போது, சீரியஸ் இதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே மறந்து போகிற அளவுக்கு அவருடைய இது பண்ணுறதுன்னா அது நானாக இது பண்ணதில்லை. டோட்டலாக இந்த ஜீவன் வந்து அந்த மகான் காலில் சரண்டர் ஆகிடுச்சு. அந்த சரண்டரை ஏற்படுத்துறதுக்கு அளவுக்கு வந்து அங்கே வந்து அவன் நான்கிற இதே அந்த என்ன செய்வோம், ஏது செய்வோம், என்ன ஆகும், அந்த ஆங்ஸைட்டி எல்லாம் இல்லை. இப்போ இருக்கு ஆங்ஸைட்டி எனக்கு. இப்போ எனக்கு 70 வயசாகுது, இப்போ இருக்கு அவருடைய. ஆனால் அவருடைய இதில் போகும்போது, லிங்க்ல போகும்போது அதெல்லாம் அந்த ஒரு இதில் இதாயிடுச்சு. எல்லாமே காப்பாத்துறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் அழைச்சிட்டு வந்து என்னுடைய காரியங்கள் எல்லாம் லேசாக்கி, என்னுடைய கர்மாவை எடுத்து என்னை ஒரு இலகுவான ஜீவனாக மாற்றி என்னை வந்து ஒரு பயணத்தில் கொண்டு வந்து அந்த மாதிரி அதை எதுக்குன்னா மகான்களுடைய பவர் வந்து அது அவங்க ஃபிசிக்கல் பாடியில் இருக்கும்போது அது வந்து அது என்னன்னு சொல்ல முடியாது. அது ஏன்னா ஒவ்வொருத்தருமே அனுபவிக்கிற இதுதான்.
இப்போ காதலி வந்து காதலன்ட்ட வயப்பட்டு எப்படி ஆகுறாங்க? இப்போ அவங்களுடைய மென்டல் ஸ்டேட் சொன்னா நமக்கு ஜென்மத்துல கோடிசாமியை பார்க்கறதுக்கு தான் பிறவி எடுத்திருக்கேங்கிற மாதிரி நான் அழுதேன். அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அது மாதிரி இந்த இதுல வந்து அவர் பிசிக்கல் பாடியில இருக்கும்போது நான் பார்க்கணும்னு இருந்திருக்கு. நான் பா நீங்க அவருக்கு பண்ணினதுதான் அந்த காப்பாத்தணுங்கிறதுனாலதான் அந்த 15 நாள் எதை பத்தி யோசிக்காத நடத்தி விட்டாரு. இது நடக்குது, இப்பயும் நடக்குது. அதாவது இன்னைக்கு உங்களுக்கு ஸ்தூல சரீரத்துல பாக்குறோம் இல்ல, இன்னைக்கு சூட்சமத்திலேயே அதை நாங்க பாத்துட்டு இருக்கோம். அதனாலதான் ஆமா சூட்சமத்துல எவ்வளவோ நடத்துறாரு. இப்ப அவர் சமாதியான பிறகு எனக்கு சில செயல்கள்லாம் நடந்திருக்கு. அவர் சமாதியான பிறகு சில செயல்கள் நடந்திருக்கு. இன்னைய வரைக்கும் நடத்திட்டு இருக்கேன். நம்ம இதுக்கு போவோம். இப்ப நம்ம திருப்பி உங்களுடைய பழைய இதுக்கு போவோம். அது மாதிரி ஆச்சு. இருக்கிறீங்க. அப்ப நடந்து போகும்போது 15 நாள் நடந்து போகும்போது அந்த ஒரு 20 கிலோமீட்டர்ல புறவிப்பாளையத்திலேருந்து 20 கிலோமீட்டர்ல சித்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, கேரளா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல. அந்த ஊர்ல போய் கோயில்ல படுக்க போகும்போது அங்க ஒரு 4-5 பேர் அங்க இருந்து வந்துட்டாங்க. யாரு நீங்க, எதுக்கு இங்க இது பண்றீங்க? அதுக்கு முன்னாடி தான் அந்த ஊர்ல ஏதோ தெஃப்டெல்லாம் நடந்திருக்கு, திருட்டெல்லாம் நடந்திருக்கு. அதனால சந்தேகப்பட்டேன். அதுல ஒரு ஆள் என்ன பண்ணாரு, இல்ல இந்த மாதிரி சாமி சொல்லியிருக்காரு, நான் வந்து போயிட்டு இருக்கேன், பென்னிலெஸ் டிராவல் மாதிரி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு ஆள் வந்து கையை பிடிச்சி என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவர் எனக்கு இது சாப்பாடெல்லாம் கொடுத்து, இது டீ பண்ணெல்லாம் கொடுத்து அழைச்சிட்டு போய் இங்கே தங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்க சொன்னார். நான் சொன்னேன், இல்லை அடுத்த நாள் காலையில் நான் கிளம்பி நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பாலக்காடு நடந்து போய் பாலக்காடுலேருந்து ட்ரெயின் எடுத்து மேங்களூர் போய் மேங்களூரில் இறங்கி அங்கேருந்து 75 கிலோமீட்டரோ என்னமோ இதுக்கு மூகாம்பிகை கோயில், அங்கேருந்து நடந்து மறுபடியும் போய் உடுப்பி வழியாக போனேன். உடுப்பி கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டு மூகாம்பிகை கோயில் கிட்ட போகும்போது பஸ்ஸை நிறுத்தி ஏறுங்கிறாங்க. ஏறும்போது அந்த மூகாம்பிகை மலையில் தங்கியிருக்கும்போது வைல்டு லைஃப் அனிமல் செஞ்சுரின்னு போட்டிருக்கு. அங்கே நைட்டு படுக்கக்கூடாது போல இருக்கு. ஆனால் அங்கே ஏதோ ஒரு ஸ்கூல் பில்டிங் மாதிரி இருந்துச்சு, அதில் படுத்திருந்தேன். அப்போது ஒரு கனவுல வந்து கோடிசாமி வந்து என் கழுத்தில் ஒரு மாலை போட்ட மாதிரி கனவு தான். காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் நடந்து மூகாம்பிகை கோயில் கிட்ட போகும்போது அந்த ஒரு 3-4 கிலோமீட்டர் போகும்போது பஸ்ஸை நிறுத்தி மழை பெய்யுது ஏறுங்கிறான். இல்லை என்கிட்ட காசு இல்லை, நான் ஏறலை அப்படின்னு சொன்னேன். டிக்கெட் எடுக்கிறேன். உடனே அந்த பஸ்ஸில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் உட்காந்துருக்காரு. அவர் வந்து இல்லை ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி என்ன, அப்புறம் என்னோட கதையை கேட்டுட்டு ஏஜிஸ் ஆஃபீஸ்லேருந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் மூகாம்பிகை கோயிலுக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட இவர் ரெஃபர் பண்ணி கேட்குறாரு, இது மாதிரி சென்னையிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறாரு இந்த பையன். இவர் என்ன ஜென்யூன் கேஸ் ஆடு, அவரு என்ன பேசிட்டு ஜென்யூன் தான், எங்கள் ஆஃபீஸுக்கு ஏத்தாப்பில் தான் இருக்குது அவங்க ஆஃபீஸு, அதனால் இவருக்கு வேண்டிய சப்போர்ட்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. அங்கே குருக்கள் வீட்டிலே தங்கி இருந்துட்டு டெய்லி சவுகர்ணிகா நதியில் குளிக்கிறது, குருக்கள் வீட்டில் தங்குறது, மூகாம்பிகை கோயிலில் மூகாம்பிகை சந்நிதிக்கு ஏத்தாப்பில் சின்ன திண்ணை இருக்கும், அதில் உட்காந்து தரிசனம் பண்ணுறது. இப்படி ஆச்சு. அப்புறம் வர வேண்டிய நாள் வர்றதுக்கு முந்தைய ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி, 3-4 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் கிளம்பிட்டேன். ஆக்டர் ராஜேஷோட பிரதர் வந்திருந்தார் கோயிலுக்கு. அவர் யார் என்னன்னு கேட்டார். இது மாதிரி சென்னைன்னதும் உடனே நான் இது மாதிரி ராஜேஷோட பிரதர் கார்டன் உட்ரஃப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் 5 ரூபா கொடுத்தாரு எனக்கு. அவருக்கு முன்னாடி கண்ணாடி கட்டில் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா எறும்பெல்லாம் இருக்கும், இந்த பிரசாதம்லாம் வச்சுருக்கோம் படுத்து, அதில் போய் படும்பார். அதில் போய் படுத்தோன்னா எறும்பெல்லாம் ஏறி கடிக்கும். அவர் சொல்கிற வரைக்கும் எழுந்திரிச்சு வரக்கூடாது. அது வந்து ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி அவர் படுக்க சொன்னாலே அட்மிட் பண்ணிக்கிட்டாருன்னு அர்த்தம்.